அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் ஐயன் வள்ளுவரை தொழுது அதன் செயலராம் பாவேந்தரை வணங்கி அதன் ஒருங்கிணைப்பாளராம் திரு நீலகண்ட ஐயா அவர்களை வணங்குகின்றோம். அன்னையர் அனைவருக்கும் இனிய அன்னையர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒரு கவியரங்கத்தை நடத்தவிருக்கிறது. அன்னையர் தினத்தை முன்னிட்டு அன்னையர்களை போற்றும் விதமாக கவிஞர்கள் அனைவரும் தங்களுடைய கவிதைகளை வழங்கவிருக்கிறார்கள். அன்னையை போற்றும் விதமான கவிதையை வழங்கவிருக்கின்றேன். நான் உங்கள் திருக்குறள் தொண்டர் சிவகாமி சண்முக சுந்தரம், சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. 10 பிள்ளைய பக்குவமா பெத்து வளர்ப்பா, ஒத்த பிள்ளை கிட்ட கஞ்சி கேட்டு காத்து கிடப்பா, மசக்கையால மனசுக்கு பிடிச்சத விட்டு கொடுப்பா, மகனுக்கு மனம் முடிச்சதும் மருமகளுக்கு தத்து கொடுப்பா, மகனுக்கு மனம் முடிச்சதும் மருமகளுக்கு தத்து கொடுப்பா, கர்ப்பத்துல இருக்கையில வயிற்றுல எட்டி உதைச்சா, இன்று கடமைய செய்யாமலே கைய விரிச்சா, 10 மாசமும் தான் சுமந்தா பாரத்தை இறக்கலையே, உன்ன போல பாரபட்சம் பார்க்கலையே, 10 மாசமும் தான் சுமந்தா பாரத்தை இறக்கலையே, உன்ன போல பாரபட்சம் பார்க்கலையே, பாசத்தை சமமாகத்தான் பங்கு வச்சா, உடலால உழைச்சே துரும்பா இழைச்சா, தாய்ப்பாலுக்கு கணக்கு பார்த்தால் எதுவும் இல்ல மிச்சம், தாய பாலுக்காக ஏங்க விடுவது பாவத்தின் உச்சம், இங்கு தாய்க்கு உண்டு பல பிள்ளை, ஆனா பிள்ளைக்கு வேறு தாய் இல்ல, தாய தவிக்க விட்டா தலைமுறையே வருத்தும், தாய போற்றி வந்தா பரம்பரையே செழிக்கும், தாய போற்றி வந்தா பரம்பரையே செழிக்கும், ஒவ்வொரு உயிரின் தொடக்கமும் தாயே, எல்லா உயிருக்கும் ஆதாரம் நீயே, தாய் என்ற ஒரு மந்திர சொல் உலகில் துன்பத்தை வெல்லும் சொல், தாயின்றி ஓர் உயிரும் கருவாவதில்லை, அவள் தயவின்றி உலகத்தில் உருவாவதில்லை, தாயின்றி ஓர் உயிரும் கருவாவதில்லை, அவள் தயவின்றி உலகத்தில் உருவாவதில்லை, உன்னை சுமந்தவளை மனதில் சுமப்பாயா, இருக்கும் வரை அவளுக்கு நிறைவை அளிப்பாயா, தாயில்லாமல் நான் இல்லை, அவரில்லாமல் எவரும் இல்லை, தாயே என்றும் உயர்ந்தவராம், அனைவரின் மனதை கவர்ந்தவராம், தாயே என்றும் உயர்ந்தவராம், அனைவரின் மனதை கவர்ந்தவராம். இப்படி ஒரு கவிதையை மட்டும் வாசித்து அன்னையுடைய அன்புக்கு நம்மால் ஈடு செய்ய முடியாது. ஒரு நாளை மட்டும் அவரை போற்றி அன்னையர் தினத்தில் கொண்டாடுவதால் அவருடைய அன்பு யாருக்கும் புரியாது. ஆண்டாண்டு காலமும் ஒவ்வொரு நாளும் அவரை போற்ற வேண்டும். இருந்தாலும் இன்றைய தினத்தில் அன்னையை போற்றி கவிதை வாசிப்பதற்கு வாய்ப்பு கிடைத்ததற்கு அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழ் சொந்தங்களுக்கு நமது அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக ஒரு மாபெரும் தொடக்கத்தை ஏற்படுத்துகிறோம். இது அன்னையர் தினத்திலே இந்த நிகழ்ச்சி தொடங்குவதிலே நான் பெரிதும் போதியை கொள்கிறேன். எல்லாமே அன்னையில தான் தொடங்குது. அன்னை இல்லாம நம்ம எதுவும் கிடையாது. அன்னைதான் முக்கியம். அன்னைதான் நமக்கு உயிரை கொடுக்குறாங்க, நம்ம பெற்றெடுக்கிறாங்க, வளர்க்குறாங்க. அந்த வகையில இந்த அன்னையர் தினத்துல இந்த நிகழ்ச்சி தொடங்குது. என்ன நிகழ்ச்சின்னு சொன்னா, 100 கவிஞர்கள், 100 கவியரங்கம், 1000 கவிஞர். அதாவது 100 கவியரங்கங்கள், 1000 கவிஞர்கள். நம்மோடு பயணிக்கும் 100 கவிஞர்களை தலைமையாக வைத்து 100 கவியரங்களை நடத்தப் போகிறோம். ஒரு கவியரங்கத்திற்கு 10 பேர் வீதம் 1000 கவிஞர்களை இந்த ஒட்டுமொத்த நிகழ்ச்சியில இணைக்கப் போகிறோம். இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு தொடங்குகிறது. இந்த தொடக்க நிகழ்ச்சியுடைய அந்த முதல் கவியரங்கத்துடைய தலைமை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய கவிஞர் திருமதி மா சிவகாமிக்கு நம்முடைய வணக்கங்களை தெரிவிக்கும். இது ஒரு சிறப்பான தொடக்கம். இந்த சிறப்பான தொடக்கத்திற்கு சிவகாமி வந்து தொடங்கி வைப்பது மிகவும் பொருத்தமாக. இந்த நிகழ்ச்சியை
நடத்துகிற அல்லது தலைமை ஏற்கிற சிவகாமிக்கு முன்பாக இன்னொரு சிவகாமி வந்து ஒரு தொடக்க உரையை கொடுத்து வரவேற்புரை வழங்கியிருப்பது இன்னும் சிறப்பாக. எனவே 2 சிவகாமிகள் சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கிறார். 100 கவியரங்கம், 1000 கவிஞர்கள், இதுதான் அந்த நிகழ்ச்சியுடைய தலைப்பு. அந்த வகையிலே முதல் கவியரங்கம் இன்றைக்கு தொடங்குகிறது. அன்னையர் தினத்திலே தொடங்குகிறது. சிவகாமி அம்மா, நீங்கள் வாசித்த அத்தனை வரிகளுமே சிறப்பாக இருந்தது. என்னை மிகவும் கவர்ந்த சில வரிகளை சிறப்பாக எடுத்துக்காட்ட விரும்புகிறேன். மகனுக்கு மனம் பிடித்தது மருமகளுக்கு தத்து கொடுப்பா. ஆம், முழு மனதோடு கொடுத்து விட்டால் குடும்பத்தில் பிரச்சனையே இல்லை. எனக்கு எனக்கு என்று வாதாடுவதுதான் பல்வேறு விதமும் நடக்கிறது. அவ்வாறு முழுமையாய் தத்து கொடுக்கும் அன்னை இருக்கும் இடத்தில் அன்னையும் செல்ல பிள்ளையாய் அந்த குடும்பத்திலேயே இருக்கிறாள். அடுத்து, தாய்ப்பாலுக்கு பார்த்தா இல்லை மிச்சம், பாலுக்கு தாயை ஏங்க விட்டால் பாவத்தின் உச்சம். இது அத்தனையும் வைர வரிகள் அம்மா, மிகவும் சிறப்பான வரிகள். தாய் இல்லாமல் எவரும் இல்லை என்பது முத்தாய்ப்பான உண்மை அம்மா. பாராட்டுகள் அம்மா.